بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரருளும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என இத்தருணத்தில் பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிட்டதை நாம் பார்த்தோம். ரசூலுல்லாஹ் என்னென்ன சொன்னாங்க, அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் என்னென்ன சொன்னா என்பதை போன்ற விஷயங்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் பார்த்தோம். இதில் இறுதியாக உள்ள விஷயம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுறாங்க, அல்லாஹ் சொன்னதாக குறிப்பிட்டு காட்டுறாங்க, நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமியில் குடியமர்த்தினோம். அதற்கு பின்பாக அவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய வாழ்நாட்களை அவர் எண்ணிக்கொண்டே வந்தார். இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கோங்கிறத அவர் எண்ணிக்கொண்டே வந்தார் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறாங்க, இப்படி அவர் எண்ணிக்கொண்டே வரும் பொழுது ஒரு நாள் மலக்குல் மௌத் என்ன பண்ணுறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட வர்றாங்க. இப்படி வந்த உடனே அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க. மலக்குல் மௌத்தை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த நேரத்தில் அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து என்ன பண்ணுறாங்க, மலக்குல் மௌத் சொல்கிறாங்க, இல்லை சரியான முறையில் தான் என்ன வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே, இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டு, எனக்கு விதிக்கப்பட்ட ஆண்டு என்பது 1000 ஆண்டுகள். என்னுடைய வாழ்நாள் என்பது, என்னுடைய ஆயுட்காலம் முடிவதுங்கிறது, என்னுடைய வயது 1000 வயது என்பது எனக்கு இருக்கும். எனக்கு இன்னும் இந்த காலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்போ நினைவுபடுத்துகிறாங்க, மலக்குல் மௌத் என்ன பண்ணுறாங்க, நினைவுபடுத்துகிறாங்க. என்னென்னா, நீங்கள் உங்களுடைய மகனாக இருக்கக்கூடிய தாவூத் அவர்களுக்கு உங்களுடைய வாழ்நாள்லேருந்து ஒரு 60 வருஷத்தை கொடுத்தீங்கல்ல, அந்த 60 வருஷம் போக இப்போ என்னது 940 வருடம் முடிஞ்சிருக்கு என்பதை என்ன பண்ணுறாங்க, ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்போ உங்களுடைய வாழ்நாள் என்பது இதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இன்னும் அவருடைய சமுதாயத்தில் அவருடைய சந்தையும் மறுக்கிறாங்க, இல்லை அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் கொடுக்கல, இல்லை எனக்கு இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு 60 ஆண்டு காலம் இருக்குது என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மறுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சமுதாயத்திനും மறுக்கிறாங்க. அப்போ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் என்ன செய்யணும் என்று சொன்னால், இவங்க மறந்துட்டாங்க, அப்போ நாம் இனிமேல் எழுதி வைக்கணும், உடன்படிக்கையை எடுக்கணும், அதை எழுதி வைக்க வேண்டும் என்று என்ன பண்ணுறான், அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் கட்டளையிடுறான். அப்போ இந்த தருணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கிறாங்க. அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மரணம் என்பது 940வது வருடத்தில் ஏற்பட்டுச்சு. இன்றைக்கி மரணம்ங்கிறது காலம் காலமாக குறைந்து கொண்டு மிகவும் அதிகமாக குறைந்து எப்படி இருந்துச்சு, 60, 70, அதற்கு மேலே போனால் 80, இதுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. கின்னஸில் என்ன பண்ணுறாங்க, இத்தனை வருடம் இருக்கக்கூடிய மக்கள்லேயே அதிகமாக வாழ்ந்த மக்கள் 92, 100 வயசு, 102 வயசு, 110 வயசு என்று என்ன கின்னஸ் ரெக்கார்டு கொடுக்குறாங்க. அதை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால் முதலாவது மனிதன் மரணித்தது 940 வயதில் என்ன பண்ணுறாங்க, மரணிக்கிறாங்க. அப்போ நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா மனிதர்களுக்கும் மரணம்ங்கிறது வரத்தான் செய்யும். அதில் முக்கியமாக அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை, ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கக்கூடியது. இன்னும் குறிப்பிட்டு காட்டுறான், என்னன்னா, வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் தான், இவர்கள் மரணித்ததற்கு பின்பாகத்தான் உங்களுக்கு என்னது, அந்த கியாமத்து நாளில் கூலிகள் வழங்கப்படும், உங்களுடைய கூலிகள் வழங்கப்படும். இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இன்னும் சொல்லி காட்டுறான், என்னன்னா, ஃபமன் ஸுஹ்ஸஹ அனின் நார் வ உதுகுலல் ஜன்னா, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இந்த நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு, யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு ஓ உதுகிலல் நார், இன்னும் யார் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ, அல்லாஹ் சொல்கிற ஃபகத் ஃபாஸ, அவர் என்ன பண்ணுறாரு, வெற்றி பெற்று விட்டார் என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுறான்.
அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறோம்னு சொன்னால் யாராக இருந்தாலும், மனிதனாக இருந்தாலும், விலங்காக இருந்தாலும், ஊர்வனையாக இருந்தாலும், எதையெல்லாம் உயிரினமாக இருக்குதோ அப்படிப்பட்ட எல்லாவற்றிற்கும் மரணம்னு ஒன்று இருக்குது. இப்படி மரணம் என்று ஒன்று இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் யார் வெற்றி பெற்றவர் என்று சொன்னால், இந்த மனிதன் இருக்கிறான், இவனுக்கு நரகம் என்னது தூரமாக்கப்பட்டிருக்கு, இவன் நரகவாசி கிடையாது, இவனுடைய நிலை என்பது சொர்க்கத்திற்குள் தான் நுழைவான், இப்படின்னு யார் சொல்லப்படுறாங்களோ இவங்க தான் வெற்றியாளர் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து சொல்கிறான். அல்லாஹ் சொல்லும்பொழுது ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுன் குரூர், இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஏமாற்றக்கூடிய வசதியை தவிர எதுவும் கிடையாது. உலக வாழ்க்கையை நாம் பார்த்தோம்னு சொன்னால் இது ஏமாற்றக்கூடியதான். பார்க்க ஆடம்பரமாக தெரியும், எல்லாமே நமக்கு பிடித்தது போல தெரியும், இன்னும் அதிகமான காலம் வாழ வேண்டும் என்று தோணும், இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று தோன்றும். இது போன்ற எல்லா விஷயங்களும் இந்த உலகம் காட்டும், கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கு, அழகாக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் நாம் இருக்கும் பொழுது நாம் என்ன நினைக்கணும், இதைவிட பிரம்மாண்டமான கூலி, இதைவிட அதிகமாக நாளை மறுமை நாளில் கிடைக்கும். அது கிடைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்குல்ல, அந்த சூழ்நிலை நமக்கு வரக்கூடிய முதல் நிலை என்பது மரணம். இந்த மரணம் என்பது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடியது. அப்போ இப்படிப்பட்ட மரணம் வரும் பொழுது, மற்றவர்களுக்கு ஏற்படும் பொழுது நாமும் இதற்காக தயாராக இருக்கணும். இன்றைக்கி என்னுடைய சகோதரனுக்கு வந்திருக்கு, இன்றைக்கி எனக்கு வயதில் மூத்தவர்களுக்கு வந்திருக்கு, இன்றைக்கி எனக்கு என்னுடைய வயதில் இளையவர்களுக்கு வந்திருக்கு. அப்போ மரணம் என்பது ஒவ்வொரு ஆளுக்கும் வரும், ஒவ்வொரு நொடிகளையும் வரும், எப்பொழுது வருங்கிறது தெரியாது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இது உணர்த்தவும் செய்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சரியான முறையில் நன்மைகளை செய்யணும், நரகத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய செயல்களை செய்யணும், அதிகமாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும் என்று நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு நாம் அதிகமாக நற்செயல்கள் செய்து அதன் மூலமாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி விடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.